மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாம் தமிழர் இயக்கத்துக்கும் சீமானுக்கும் மக்கள் அறுதி பெரும்பான்மை வாக்களிச்சு முதலமைச்சராக்க போறாங்க. நீங்க அங்க பேச வேண்டியதான், இங்க ஏன் பேசுறீங்க நான் கேட்கிறேன். ரெண்டு பக்கம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க வேண்டாங்கிறான். நான் சொல்றது ரஜினிகாந்துக்கு மட்டும் சொல்லல, எந்த மொழிவழி தேசிய இனத்தின் மகனும் இங்க வா வாழு தொழில் செய். என்னை வந்து அதிகாரம் உங்களுடைய வாதப்படி நான் சொல்றேன், உங்களுடைய வாதப்படி சிங்கள பேரினவாதங்கிறது சரி. எது அங்க வந்து தமிழர் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது, அங்க தமிழர் வந்து ஆள முடியாது சொல்லி அவங்க முடிவு பண்ணது சரி இல்லையா? அப்படி கிடையாது. என்னோட தாய் நிலம் தனியா இருக்குல்ல, தமிழ் அவங்க ஒரு நாடு தானே. நீங்க தமிழிலும் தனியா தானே நீங்க சொல்றீங்க. அங்கதான் நீங்க போய் அங்க எத்தனை வருஷம் நடந்துருப்பீங்க? நீங்க சொல்றது நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். அது ஒரு நாடு. தமிழ்நாட்டுல தமிழன் மட்டும்தான் ஆளணும் சொல்லி முடிவு வரும்போது இலங்கையில சிங்களன் மட்டும்தான் ஆளணும் சொல்லி சொல்ல சரிதானே? நீங்க ரொம்ப ஜனநாயகம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இலங்கையில வந்து தமிழர்கள் அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிற ஒரு சட்ட திருத்தம் இருக்கு. அது நியாயம் தானே? அப்ப அவங்க கணக்குப்படி சொல்ல முடியாது. நீங்க சொல்ற கணக்குப்படி நீங்க தமிழ்நாட்டுல தமிழர் தவிர அந்நியர் வரக்கூடாது சொல்றீங்க, சிங்களர்கள் வந்து சிங்களர் தவிர அந்நியர் வரக்கூடாது சொல்லி சொல்றாங்க. ரெண்டு ஒரே வாதம் தானே? அப்படி இல்லை. இப்ப நாங்க இருக்கிற எங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தமிழர் தேசம் இருக்கு, தமிழ் ஈழம்னு அதுக்கு நாடு. அந்த நாட்டுல தமிழ் ஈழம் எப்பங்க வந்துச்சு? அது எப்ப தனியா வந்துச்சு? இப்ப தனியா தமிழ் இலங்கைன்னு சுதந்திரம் பெற்ற பிறகு 40ல இருந்து ஒன்னா தானே இருக்கு, இலங்கையா தானே இருக்கு. அது தமிழர்களுடைய தாய் நிலம் தான் தம்பி. விடுதலை சிங்களன்ட்ட போனதுனால அவனுடைய தாய். இப்படி எவ்வளவு ஆண்டுகள் பின்னோக்கி போவீங்க? தமிழ்நாடே ஒரு நாடா இருந்தது இல்ல. சேரருக்கு தனி நாடு, சோழருக்கு தனி நாடு, பாண்டியர் தனி நாடு. அப்ப என்ன செய்ய சேர நாடு சோழ நாடு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ல போறீங்களா? நீங்க வரலாறுல பின்னோக்கி எவ்வளவு நாள் போவீங்க? எவ்வளவு நாள் போகல. யதார்த்தத்தை பேசுங்க, நிஜத்தை பேசுங்க. நீங்க ஜனநாயகம், நான் வந்து என் மண்ணை ஆளுகிற உரிமை, வாழுகிற உரிமை எவருக்கு உண்டு, ஆளுகிற உரிமை எனக்கு தான் உண்டுங்கிறேன். நான் திரும்ப அதைத்தான் இலங்கை சொல்லுது. அப்படி இல்லங்க, அவன் மண் இல்லையே, என்னுடைய பூர்வீக நிலம். அதனாலதான் நான் சொல்றேன், நீ எனக்கு அந்த உரிமையை தரல, என்னை விட்டு தனியான நான் தனி நாடு கேட்கிறேன். இவ்வளவு ஜனநாயகம் பேசுறோம். இப்ப பாரதிய ஜனதா சொல்லுது ரஜினிகாந்த் ஏன் வரக்கூடாது, இந்திய குடிமகன் யாரும் வரலாம்னு. இந்தியாவின் பிரதமரா இந்த நாட்டில் ஒரு இஸ்லாமியர் வர வாய்ப்பு இருக்கா? ஆக்குமா? ஏன் ஆகாது? ஜெயிச்சா வர போறோம். என்னைக்கு வரும்? என்னைக்கு விடுவீங்க? இல்ல ஒண்ணுக்கு ரெண்டு குடியரசுத் தலைவர் இருந்திருக்கிறோம். நம்ம குடியரசுத் தலைவர் யாரை வைப்பீல? தமிழரை அடிக்கடி வைப்பிய, கேரளா மலையாளி வைப்பிய, பிரதமரா எங்களை ஆக்குவீங்க. ஓட்டு ஜெயிச்சா நீங்க வர போறீங்க, யாருங்க தடுக்க போறா? அவங்கள மூப்பனார் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா இல்லையா? மூப்பனார் பிரதமரா இருக்கான வாய்ப்பு, ஓட்டு போடாம கவுடா வர வாய்ப்பு இருந்த போது மூப்பனார் வர வாய்ப்பு இருந்தா இல்லையா? அண்ணன் கேக்குறது, இவ்வளவு ஜனநாயகம் பேசுற நாட்டுல பாரதிய ஜனதா இப்ப இஸ்லாமியரை முதல்வராக்கல. இஸ்லாமியர்கள் ஏன் அப்படி ஏன் இஸ்லாமியர் தனியா கணக்கு போடுறீங்க? அவங்க வந்து கட்சியில இருக்கு ஜெயிச்சாங்கன்னா வர போறாங்க. ஏன் என்ன பிள்ளைகள? எங்க நிலத்துல மற்ற இனங்களுக்கு இல்லாத, அருகில் இருக்கிற கேரளாவிலேயோ மற்ற மாநிலங்களிலும் இல்லாத எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்கு. ஆனா இங்க ஒரு பெரிய நுகர்வு கலாச்சாரம். இங்க வந்து கேளிக்கையிலையும் பொழுதுபோக்கிலையும் அதிக நாட்டம் கொண்ட இனத்தின் மக்களா ஒரு கெட்ட வாய்ப்பா என் இன மக்கள். இதுல என்ன வந்துருதுன்னா, இந்த தனி மனித அபிமானங்களே அரசியல் செய்கிற ஒரு போக்கு இருக்கு. எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, ரஜினிகாந்தே தத்துவம், ஜெயலலிதாவே தத்துவம், எம்ஜிஆரே தத்துவம். வெகுமக்களுடைய ஏற்புங்க. இது இந்த வெகுமக்களுடைய ஏற்பு. அதுதானே ஜனநாயகம் தம்பி. அதுதாங்க, அதை மாத்துறதுக்கு அது சரியானதா நீங்க நினைக்கிறீங்களா? சரியா தவறாங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கணும். இது வந்து சர்வாதிகாரம் தீர்மானிக்க முடியாது. இது எப்படி? இது மக்கள் தான் தீர்மானிக்கணும். எனக்கு வேணும் நான் மாத்திக்கிறேன். மக்களுக்கு யார் சொல்றது? இந்த ஆட்சியை நான் தூக்கி எறிஞ்சிருக்கேன், இந்த ஆட்சியை நான் மறுமுறை அமர வச்சிருக்கேன். ரெண்டு வாய்ப்பும் எனக்கு இருக்கு. நான் வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு சீட் வாங்கிட்டு மக்கள் வாக்கு செலுத்துறாங்க, மக்கள் பணத்தை வாங்கி செலுத்துறாங்க. அப்புறம் எல்லாரும் அப்படி கொச்சப்படுத்துறதுனால ஏற்க முடியாது. மக்கள் வந்து எல்லாரும் தான் பணம் கொடுக்குறாங்க, ஆனா ஒருத்தர் தான் வாக்களிக்கிறாங்க. பணம் கொடுக்குற எல்லாரும் வாக்களிலே. நீங்க சொல்லுங்க, திமுக அதிமுக எல்லா கட்சியும் பணம் கொடுத்தாங்க புகார் சொல்லுவீங்களா இல்லையா? ஒரு கட்சி மட்டும் தான் கொடுத்துச்சா? அதிமுக மட்டும் தான் கொடுத்தா? திமுக மட்டும் தான் கொடுத்துச்சா? எல்லாரும் மேல புகார் இருக்குல்ல. அப்படி எப்படி ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது? சோ மக்களை வந்து நம்ம அப்படியே போற போக்குல வந்து அவங்க காசு வாங்கிட்டு பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? அவர்கள் காசு வாங்கினாலும், நான் வாங்கலன்னு சொல்ல, வாங்கினாலும் யாருக்கு வாக்கலும் தெளிவா இருக்கிறாங்க. பட் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்கிற ஒரு நற்சூழல் இங்க உருவாகணும்னு நான் நினைக்கிறோம். அது வந்து சிங்கப்பூர்ல நாதன் பிரதமரா இருந்தா அது வந்து பெருமைக்குரிய விஷயம். கயானால நாகமுத்து பிரதமரா இருந்தா அது பெருமைக்குரிய விஷயம். அங்கெல்லாம் தமிழர்கள் கொடி நாட்டுகிறாங்க, நம்ம பெருமையா பேசுவோம். நம்ம ஊர்ல ஒருத்தர் வந்தாருன்னா நீ வந்து அந்நியம் சொல்லி சொல்லுவோம். எனக்கு அதுல ஒரு பெருமையும் இல்ல. நீ போய் சிங்கப்பூர்ல அதிபர் ஆகணும்னு நான் சொல்லல. அங்க அதிபராக எனக்கு என்ன ஆச்சு? இல்ல நாகமுத்துக்கு தமிழே தெரியலையே. காலங்காலமா வந்து தமிழே தெரியல. நீ அங்க போய் பிரதமரா இருந்தா அதிபரா இருந்து எனக்கு என்ன? எனக்கு அந்த அதுல ஒரு பெருமையும் இல்ல. நீ ஆளணும்னு நான் போய் ஒன்னும் சொல்லவும் இல்ல. எனக்கு என் நிலத்தை நீ எனக்கு விடு,
இந்த நிலத்தை இந்தியாவிலே என்னால 10 உதாரணம் சொல்ல முடியும். கர்நாடகா ஆண்ட தரம் சிங் வந்து பிற மாநிலத்தை அர்ஜுனா கொண்டவர். சௌஹான் எல்லாரும் அதை சொல்றீங்க. சௌஹான் வந்து பிற மாநிலத்தை கொண்டவர். அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானாக்காரரு, சௌஹான் வந்து வேற மாநிலத்துக்காரரு, சிந்தியா வந்து வேற மாநிலத்துக்காரரு. எல்லாம் சொல்றீங்க, எல்லாரும் சொல்றீங்க. இதுல எங்க தமிழனுக்கு எங்க வாய்ப்பு இருந்தது? நம்ம அங்க போனா ஆள போறாங்க, நம்ம அங்க போக முடியல. சிங்கப்பூர்ல போய் ஆள முடியுது, நம்மளால கயானால போய் ஆள முடியுது, இலங்கையில எதிர்க்கட்சி தலைவராக முடியுது. நம்ம அங்க போனா இருந்தா நம்ம ஆக முடியுங்க. நம்ம போகாமலே என்ன ஆக்க இருக்கிறோமே, போறது 26 லட்சம் 10 லட்சம் ஒரு 1.25 கோடி இருக்கிறோமே. எங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? இருக்கிறோம்ல. இப்ப நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, இது போன்ற விவாதத்தை எந்த மாநில தொலைக்காட்சியில நீங்க செய்வீங்க? ஜனநாயக தலைத்தோடு பாராட்ட வேண்டிய தொலைக்காட்சியில ஏன் ஒரு மராட்டியர் அவர் வரக்கூடாதா? ஏன் அந்த கர்நாடகா இப்ப ஒண்ணும் இல்ல, அடிச்சு கர்நாடகால இருந்து விரட்டும் போது ஏன் தமிழர்களை இப்படி அடிக்கிறீங்க? இந்த மாதிரி அவர்கள் என்ன அவர்களுக்கான அதினர் உரிமையை, ஒரு நாட்டுல ஒரு இறையாண்மை, ஒரு ஜனநாயக நாட்டுல அவங்க உரிமையை தானே கேட்கிறாங்க அப்படின்னு கர்நாடகால ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் அது நடந்ததா? அங்க ஜனநாயகம் இல்லன்னா இங்க ஜனநாயகம் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. எனக்கிட்ட மட்டும் எதிர்பார்க்கிறது நீங்க நியாயவாதியாரு, நீங்க நியாயவாதியாரு, அது ஏன் கேட்கல? என்னுடைய கேள்வி எளிமையானது. யார் ஆளணும் யார் ஆளக்கூடாது என்பதை சீமான் தான் தீர்மானிப்பாரா? யார் தமிழர் யார் தமிழர் இல்லை என்பதை சீமான் தான் தீர்மானிப்பாரா? இப்ப வேற யார் தீர்மானிக்கணும்னு சொல்லுங்க, அவர்கிட்ட கொடுப்போம். இந்த நாட்டு மக்கள். இப்ப நீங்கள் ஒரு பிரதிநிதி, நான் என்ன கேக்குறேன், நீங்கள் ஒரு மக்கள். நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க ஏன் ஹைட்ரோ கார்பனுக்காக இதை யார் சொல்வதற்கு சீமான்? இதுக்கு ஏன் சீமான் போராடுகிறார், அதுக்கு ஏன் சீமான் போராடுகிறார் அப்படின்னு நீங்க யாருமே கேட்கல. இல்லைங்க. இப்ப இவர் யார் சீமான் யார் சொல்வதற்கு என்று கேள்வி எழுப்புறாருல, அவர் யார் சீமான் யார் சொல்வதற்கு கேள்வி இல்ல. நீங்க அப்படி கேட்டு பாருங்க. கேள்வி எழுப்பதற்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்கிறது, பதில் சொல்வதற்கான உரிமை மக்களிடம் இருக்கு. ஆனா நான் சொல்றத சொல்லிடணும்ல, நான் அவருக்கு அன்பா வேண்டேன், நான் வந்து எதிர்க்கல, அன்போடு எச்சரிக்கிறேன். உங்களுக்கு இது வேண்டாம், நீங்க பாட்டுக்கு இருங்க. நீங்க வந்து என்ன செய்வீங்களோ அதை விட நிறைய கனவுகளும் திட்டங்களும் எதிர்கால தொலைநோக்கு திட்டங்களும் வரைவும் நாங்க வச்சிருக்கோம், நாங்க செய்வோம். நீங்க இந்த மண்ணை நேசிக்கிறது உண்மைன்னா அங்க இருந்து இப்படி செய்யலாம். இப்ப இந்த சிஸ்டர் அங்குங்கிறீங்க, அது இன்னைக்கு நீங்க சொல்ல, நான் 8 வருஷமா பேசி வரேன். ஐயா மார்க்கண்டே கட்சியில இந்த அமைப்பு தப்பா இருக்கு, நீங்க சிஸ்டம்ங்கிற ஆங்கிலத்துல சொல்றீங்க, நாங்க அமைப்பு தப்பா இருக்குன்னு சொல்றோம், இந்த அமைப்பை மாத்தணும்னு சொல்றோம். அப்ப அது போல நீங்க ஒரு ஆலோசனை வழங்குங்க, வாங்க தலைவரா இருந்து எங்களுக்கு சேவை செய்யுங்க. நம்ம மக்கள் தமிழர் யாருங்கிற வரையறை நீங்க எப்படி? நாகமுத்துக்கே தமிழ் தெரியலன்னு சொன்னீங்க, கயானாவுடைய அதிபரா இருக்கிறவருக்கு தமிழர் யார் என்பதற்கான வரையறை என்ன? தமிழர் யார் என்பதற்கான வரையறை எத்தனை தடவை வருது? இது அப்படின்னு வேடிக்கை இருக்கு. நான் ஏற்கனவே பல தடவை பேசி அது காணொலியில வந்துருச்சு, அதை திருப்பி வேணா நீங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், அப்ப உங்களுடைய பார்வையில காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டை தமிழன் ஆளவில்லைன்னு சொல்ல போறீங்களா? ஆண்டுக்கு அங்க கோடிட்ட இடங்களை கொஞ்சம் கொஞ்சம், பக்தவச்சலம் கொஞ்சம், நெடுஞ்செலியும் கொஞ்சம், ஓபிஎஸ் கொஞ்சம், எடப்பாடி கொஞ்சம், பிலிப் தி பிளாங்க்ஸ் மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்பியிருக்காங்க. ஒரு தத்துவத்தை வரையறுத்து கொண்டு இப்படி செய்வோம், ஒரு கல்விக் கொள்கை இது, மருத்துவ கொள்கை இது, நீர் மேலாண்மை கொள்கை இது, இந்த நாட்டின் பொருளாதார கொள்கை இது, அப்படி வகுத்து கொண்டு அதை முன்னிறுத்தி ஒரு ஆட்சியை கட்டமைச்சு ஒரு தமிழன் ஆண்டதா இங்க இல்ல. தொல்காப்பிய பூங்கா எழுதின, திருக்குறளுக்கு உரை எழுதின திரு கருணாநிதி அவர்கள் வந்து நீங்க அந்த லிஸ்ட்ல சேர்க்க மாட்டீங்க. கர்நாடக மத்தியில வந்து நான் தமிழச்சி தான், நான் வந்து ஒரு கணக்கு சொல்ல மாட்டேன் கேட்டீங்க, திருப்பி இல்ல அவங்க எல்லாம் இல்ல, உங்களுக்கு எப்படி கணக்கு சொல்றீங்க? அதான் வரையறை கேள்விக்குள்ளாம திரும்ப கேட்பாங்கல்ல. 400 ஆண்டுகளா இந்த நிலத்தை ஆண்ட வெள்ளக்காரன் அவன் இங்க கோயில் கட்டி, குளத்தை வெட்டி, கோட்டையை கட்டி, கோட்டை கட்டி, எல்லாத்தையும் கட்டி, பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு இங்கே பல தலைமுறையா புள்ள வெட்டி பெற்று வாழ்ந்தவன ஏன் விரட்டீங்க? அவன் நல்லா தானே இருந்தா. ஏப்பா ரொம்ப நாளா இருந்துட்டானப்பா, 400-500 ஆண்டுகள், அவனை ஏப்பா விரட்டிய? யாருமே பேசல. முகலாயர்களும் வெள்ளையர்களும் என்னை ஆள்வதற்காகவே வந்தவர்கள். இவர்கள் வந்தவர்கள் பிறகு ஆள வாய்ப்பு தேடுகிறார், அவ்வளவுதான். அவன் நோக்கம் வந்து ஆளுநருக்கா வந்தது கிடையாதுல்ல. ரஜினிகாந்த் இங்க வந்ததோ, எம்ஜிஆர் இங்க வந்ததோ, கருணாநிதி இங்க இருந்தோ, ஜெயலலிதா இங்க இருந்தோ, இவங்க எல்லாம் வந்து சொன்ன போது நான் வந்து முதலமைச்சராக அவர்கள் இந்த மண்ணோட மண்ணாக இருந்தார்கள். நான் சொன்ன அத்தனை பேருமே அவருக்கு பிறகு வந்து ஆளுநர் மண்ணோட மண்ணா இருங்க, இன்னும் 500 ஆண்டுகள் கூட இருங்க, 5000 ஆண்டு கூட இருங்க, ஆனா நாங்க தான் ஆளுவோம், எல்லாரும் கூடி வாழ்வோம், இந்த நிலத்தை நாங்க தான் ஆளுவோம். திருமாவளவன் அவரை நீங்க தமிழர்கள் சொல்லிட முடியாது. அவர் ரொம்ப தெளிவா இது போன்ற குற்றச்சாட்டுகள் பெரியார் மீது வைக்கப்பட்டது, எம்ஜிஆர் மீது வைக்கப்பட்டது, ஜெயலலிதா மீது வைக்கப்பட்டது, அதெல்லாம் நிராகரிச்சுட்டு இந்த மக்கள் வந்து ஆதரிச்சுக்காங்க சொல்றாரு. யார? எம்ஜிஆர், பெரியார, ஜெயலலிதாவை யாரெல்லாம் நீங்க தமிழர் அல்லன்னு சொல்றீங்களோ அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் மக்கள் நிராகரித்திருக்காங்க, தமிழ் மக்கள் நிராகரித்திருக்காங்க திருமாவளவன் சொல்றாரு. அவர் தமிழர் அல்ல நீங்க சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டாங்க. அவர் அது எங்க அண்ணனுடைய கருத்து. அவர் நிராகரிச்சிருக்காங்க, அதை நிராகரிச்சுட்டு அவங்களை ஏற்றிருக்கிறாங்க. சரி, ஆனாலும் நான் அதே கருத்தை திருப்பி வலியுறுத்துறேன், இவர்களை ஏற்கக்கூடாது. இந்த மண்ணை, இந்த மண் சார்ந்த மகன், இந்த மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒருவன் தான் ஆளணும்னு நான் என் கருத்தை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தேன். ஏற்கிறதும் எதிர்க்கிறதும் என் மக்கள் விருப்பம். ஆனால் என் கடன் வந்து
இதை இந்த கருத்தை நான் பதிவு செய்து கொண்டே இருக்கணும். இது ஏன்னா வரலாற்றுல எவனுமே பேசலையாடா அப்படின்னு வரும். 7.5 கோடி தமிழர்களுக்கும் உணர்வு இல்ல, 7.5 கோடி தமிழர்களுக்கும் அறிவு இல்ல, தெளிவு இல்ல, பகுத்தறிவு இல்ல. அவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய அத்தனை வாதங்களையும் கேட்ட பிறகு வாக்களிக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு தெளிவான பார்வை இருக்கு. சீமானா ரஜினியானா அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க.